பேஸ் நம்பர் கான்செப்ட் வச்சு எப்படி மல்டிப்ளிகேஷன் வந்து ஷார்ட்கட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ ஃபஸ்ட் சம் பாருங்கள், 18 × 22 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போது இது ரெண்டுத்துக்குமே காமனாக ஒரு நம்பர் எடுத்தோம் அப்படின்னா 20. ஸோ அந்த 20யை விட ஃபஸ்ட் நம்பர் வந்து 2 வந்து கம்மியாக இருக்குது, செகண்ட் நம்பர் வந்து 2 வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதோட பேஸ் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணணும். அந்த பேஸ் நம்பரோட ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஸ்கொயர் இதில் போட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் பேஸ் நம்பர் வந்து 20 இருக்குது. ஸோ நம்ம 20 எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறப்போ 20 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கா, ஸோ 2 ஸ்கொயர் போடுறோம். ஸோ 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ போடுறப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும், 20 ஸ்கொயர் வந்து நமக்கு 400 வரும், 2 ஸ்கொயர் வந்து 4 வரும். ஸோ அப்போ 400 மைனஸ் 4 வந்து வேல்யூ 396. இதுதான் இந்த சம்மோட வேல்யூ. ஜஸ்ட்டு ரெண்டுத்துக்குமே மிடிலான ஒரு வேல்யூ எடுக்கணும். அதே மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ செகண்ட் சம் பாருங்கள், 46 × 54. இது ரெண்டுத்துக்குமே பேஸ் வேல்யூ வந்து 50. ஸோ ஜஸ்ட்டு அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். 50 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 4 ஸ்கொயர் 2500 மைனஸ் 16. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 2484. ஸோ இந்த மாதிரி பேஸ் நம்பர் கான்செப்டை வச்சு நம்ம ஈஸியாக வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். ஸோ தேர்டு சம்முக்கு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.